அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி. ஹை QE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே. ஒரு பேரே வரலாறு பாட்டு சோஷியல் மீடியா திறந்தாலே இப்போ அந்த பாட்டு தான். இன்ஃபேக்ட் வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிளை விட பயங்கர வைரலாக அந்த பாட்டு போயிட்டு இருக்கு. பார்த்தீங்களா நீங்க? ஜனநாயகன் தளபதி அப்படி இப்படின்னு அவரை ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி, அரசியலை சொல்கிற மாதிரி அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் போட்டு எழுதியிருக்கிறாங்க. ஆனால் அதில் நிறையா வந்து இந்த வேன் வருது, அப்புறம் வந்து வேன் மேல் இருக்கக்கூடிய செல்ஃபி வருது. அதெல்லாம் பார்க்குறப்ப நிறையா ரியல் லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அதில். அப்போ அந்த செல்ஃபி மூமெண்ட்டுங்கிறது அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு லைஃப்பில் அரசியல் இதில் வந்து முக்கியமான இடமா பார்க்குறாரு. அப்போ தான் அதனால தான் இந்த படத்தில், கடைசி படத்தில் அந்த இது வேணும்னு நினைக்கிறாரு. காலையில் ஈரோடு நிகழ்ச்சி, சாயங்காலம் ஆடியோ செகண்ட் சிங்கிள் ரிலீஸ். அப்படிங்கும் போது ஏன் பண்ண ஆரம்பிச்சிடல. ஒருவேளை படத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரா? ஏன்னா அரசியல் ரீதியாக ஒரு விஷயத்தை காலையில் பேசிட்டாருன்னா அது முழுவதுமாக அன்றைக்கி அது ஒரு விவாதமாக போகும், ஒரு வைரலாக போகும், அது டிபேட்டாக மாறும், அதை பற்றின டிஸ்கஷன் நடக்கும்னு வச்சுங்களேன். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அன்றைக்கி ஈவினிங்கே இன்னொரு பாட்டு ரிலீஸ் பண்ணுறாரு. நீங்கள் எல்லோரும் கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு மாற்று அரசியல், நீங்கள் ஒரு புதிய அரசியல், புதிய எழுச்சி நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா எல்லாத்தையும் பேசணும்னு. எல்லாரும் இருக்கிற முறை தப்பு பண்ண வந்தேன், நான் சரியாக வந்திருக்கேன், எனக்கு போடுங்க ஒன்றில் கேட்கணும். அதிமுக ஆட்சி காலத்தில் நீங்கள் உங்களை வந்து கஷ்டப்படுத்தலையா? 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். ஜனநாயகனுடைய இரண்டாவது பாட்டு ஒரு பேரே வரலாறு அப்படின்ற பாட்டு ரிலீஸ் ஆகி பயங்கர வைரலாக போயிட்டு இருக்குது. அந்த பாடல் வந்து விஜயினுடைய கடைசி படத்தினுடைய பாட்டு அப்படின்றதெல்லாம் தாண்டி அது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக திரு விவேக் அவர்கள் வந்து திரு விஜய்க்காக எழுதியிருக்காரு. ஸோ ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்க அந்த பாட்டு குறித்து நம்ம பேச போகிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் கூட. வணக்கம் சார். வணக்கம். ஒரு பேரே வரலாறு பாட்டு சோஷியல் மீடியா திறந்தாலே இப்போ அந்த பாட்டு தான். இன்ஃபேக்ட் வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிளை விட பயங்கர வைரலாக அந்த பாட்டு போயிட்டு இருக்கு. பார்த்தீங்களா நீங்கள்? இல்லை, அது ஒரு விஜயனுடைய அரசியல் என்ட்ரிக்கு இந்த பாட்டு வந்து பயன்படும். அப்படி தான் அந்த வரிகள்லாம் எழுதியிருக்கிறாங்க. உன் பேரே வரலாறு, ஜனநாயகன் தளபதி அப்படி இப்படின்னு அவரை ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி, ஒரு அரசியலை சொல்கிற மாதிரி அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் போட்டு எழுதியிருக்கிறாங்க. அது அந்த விஜய் ரசிகர்களுக்கு ஒரு கொண்டாட்டமான பாட்டு தான், அது மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதில் நிறையா வந்து இந்த வேன் வருது, அப்புறம் வந்து வேன் மேல் இருக்கக்கூடிய செல்ஃபி வருது. அதெல்லாம் பார்க்குறப்ப நிறையா ரியல் லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அதில். நேற்று கூட ஈரோடு நிகழ்ச்சியில் வந்து ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்திருப்பார். இந்த படத்துலேயும் அதே மாதிரியான ஒரு செல்ஃபி காட்சி வருது. ஒருவேளை நேற்று நடந்த ஈரோட்டில் நடந்த அந்த செல்ஃபி ஃபுட்டேஜ் உள்ளே இருக்க போகிறதா என்னங்கிறது தெரியல. இல்லை சார், ஆனால் இது வந்து அதோட தான் தொடர்புப்படுத்திக்கணுமா என்ன? ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி மாஸ்டர் ஷூட் அப்பயே அவர் வந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டாரு, அதுவே ரொம்ப வைரலாக இருந்துச்சு. ஆனால் படத்தில் இல்லை, மாஸ்டர் படத்தில் நடந்தது தான் அவர் அரசியல் ட்விஸ்டேவும். மாஸ்டர் பட ஷூட்டிங் நெய்வேலியில் நடந்துகிட்டு இருக்கப்போ தான் அவரை சுற்றி அவர் சம்மந்தப்பட்ட அத்தனை இடத்துல ரைடு, அவர் நெருக்கடி கொடுக்கப்படுகிறது. நெருக்கடி கொடுக்கப்பட்டது பிறகு ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து எனக்கு எவ்வளோ பெரிய க்ரௌட் இருக்குது பாருங்கள், எனக்கு எவ்வளோ பெரிய செல்வாக்கு இருக்குது பாருங்கன்னு வேன் மேலே ஏறி நின்று ஒரு செல்ஃபி எடுத்து அவர் போஸ்ட் பண்ணுறாரு அவருடைய சோஷியல் மீடியாவில். அதுதான் வந்து ஒரு பெருசாக இருந்துச்சு. அடுத்த நாள் வந்து ராஜா வந்து ஜோசப் விஜய் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார். நான் ஜோசப் விஜய் தான் இவர், அது வரைக்கும் விஜயாக இருந்தவர், அப்போ தான் ஜோசப் விஜயாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறார். அது அவருடைய ஜோசப் விஜய்ங்கிற பேர் லெட்டர் பேர்லாம் கொடுத்தாரு, எல்லாம் வந்து தெரியும் நமக்கு. ஏன்னா அந்த செல்ஃபி வந்து அவருக்கு வந்து அந்த செல்ஃபி தான் வந்து அரசியல் ரீதியான அவருக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து, இல்லை அரசியல் ரீதியாக விழிப்புணர்வு ஏற்படுத்தி, இல்லை அரசியல் ஒரு சூழ்நிலைக்கு வந்ததே அந்த செல்ஃபி தான். அப்போ அந்த செல்ஃபி மூமெண்ட்டுங்கிறது அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு லைஃப்பில் அரசியல் இதில் வந்து முக்கியமான இடமா பார்க்குறாரு. அப்போ தான் அதனால தான் இந்த படத்தில், கடைசி படத்தில் அந்த இது வேணும்னு நினைக்கிறார். இது நீங்கள் ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா அது வந்து அதோடைய ரிசல்ட் தெரியும் நமக்கு. இப்போ அங்கே அந்த முதல் செல்ஃபி தான் அவரோட அரசியல் விதை. எங்கே அதை நெய்வேலியில் போட்டது தான். அதுக்கு பின்னாடி நிறைய கதைகள் இருக்குது. அது யாரார் மிரட்டப்பட்டாங்களா, யாராவது ஊட்டப்பட்டாங்களா, யாரும் அழுத்தம் கொடுக்கப்பட்டதா, இல்லை இவரை எழுச்சியாக வந்தாருங்கிறதெல்லாம் அதுக்கு நிறைய வரலாறுகள், அது பல வரலாறுகள்லாம் சொல்லுது பாட்டில். அப்புறம் அந்த 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 இன்ஸ்டன்ட் இந்த படத்தில், இந்த பாட்டில் இருக்குது. அப்புறம் ரெண்டாவது, இப்போ நேற்று நடந்த ஈரோட்டில் நடந்த அந்த செல்ஃபியில் வந்து ஒரு ட்ரோனில் செல்ஃபி, இது மொபைலில் ஒரு செல்ஃபி எடுத்துருப்பார் அந்த க்ரௌடை, அந்த காட்சியும் இந்த இதில் இருக்குது. ஒருவேளை அதோடைய பேலன்ஸாக எதான்னு தெரில. இல்லை அதுதான் இதுதான். ஏன்னா ஈரோட்டில் வந்து நேற்று தான் நினச்சி ஒரே நாளில் தானே ரெண்டுமே ரிலீஸ். இடையில சொருக வேண்டி தானே, படம் ரிலீஸ் ஆகிறது 9 தானே, அவங்களுக்கு ஒன்றும் சென்சாரே ஆகலையே. அந்த ஒரு சீனை மட்டும் இடையில சொருக வேண்டி தானே, ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். இது வரைக்கும் நடக்காத, இது வரைக்கும் எந்த கூட்டத்துலையும் வீடியோ செல்ஃபி எடுக்காதவர் இதில் ஒரு வீடியோ செல்ஃபி எடுக்கிறாரு.
அதே காட்சி இப்போ இதுலேயும் இருக்குது. இல்லையே சார், இதுக்கு முன்னாடி கூட அவருடைய கட்சி மேடையிலே ஒரு ஊரில் செல்ஃபி இல்லை எடுத்திருக்காரு. அது எவ்வளோ பெருசாக வந்து இது பண்ணல. அடுத்தடுத்த ஊரில் எடுக்கலையே, மற்ற ஊரில் எடுக்கல. இது வந்து பர்பஸாக அந்த காட்சியில் இருக்கிற மாதிரியே இருக்குது. இன்றைக்கி இந்த பாட்டில் விடக்கூடிய ஒரு சிஜியில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு வேனில் நின்று ஒரு செல்ஃபி எடுத்துறாரு, அது ரவுண்ட் ராயில் சுற்றுற மாதிரி இருக்குது. நேற்று ஈரோட்டில் நடந்த அந்த சம்பவத்தையும் இதையும் பார்க்குறப்ப ஒருவேளை அதுக்காக எடுத்துருக்கிறாரா, இல்லை இந்த பாட்டு ப்ரொமோஷனுக்காக செல்ஃபி எடுத்தாரா, இந்த பாட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக பார்த்தியா நம்ம தளபதி அந்த பாட்டில் வரதை நேரடியாக பண்ணுறாரு அப்படின்னு அதை பார்க்கறதுக்கு ப்ரொமோட் பண்ணுறான்னு தெரியல. நேற்று நடந்த சம்பவத்தை பார்க்குறப்ப யாருமே அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. காலையில் ஈரோடு நிகழ்ச்சி, சாயங்காலம் ஆடியோ செகண்ட் சிங்கிள் ரிலீஸ். அப்படிங்கும்போது ஏன் பண்ணாருன்னு தெரியல. ஒருவேளை படத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரா, ஏன்னா அரசியல் ரீதியாக ஒரு விஷயத்தை காலையில் பேசிட்டாருன்னா அது முழுவதுமாக அன்றைக்கி அது ஒரு விவாதமாக போகும், ஒரு வைரலாக போகும், அது டிபேட்டாக மாறும், அதை பற்றின டிஸ்கஷன் நடக்கும்னு வச்சுங்களேன். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அன்றைக்கி ஈவினிங்கே இன்னொரு பாட்டு ரிலீஸ் பண்ணுறாரு. இதுதான் நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்புறம் அவர் அதை எதையும் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு, பாட்டுக்கு இம்பார்ட்டன்ட், படத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு, அரசியலுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாருன்னு தெரியும். யாருமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு அன்றைக்கி அவரே அதை மறுக்கடிக்க வைக்கிற மாதிரி இன்னொரு விஷயத்தை அவர் கிரியேட் பண்ணுறது வந்து அந்த ரசிகர்களே தொண்டர்களே டைவர்ட் பண்ணி வர மாதிரில. அது இல்லை, அவங்க வந்து ரெண்டுத்தையுமே ரொம்ப உற்சாகமாக எடுத்துக்கிறாங்க. ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க, அவங்க ரசிகராக தான் இருக்கிறாங்கன்னு வச்சு அப்படி சொல்ல வரீங்களா? இல்லை சார், அவங்க ரெண்டுத்தையுமே ரொம்ப உற்சாகமாக பார்க்குறாங்க. இல்லை, ஒரு விஷயத்தை நீங்கள் பேசியிருக்கீங்க காலையில், அந்த விஷயம் அன்றைக்கி ஈவினிங் விவாதமாகும். அந்த நேரத்தில் இன்னொரு பாட்டை நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க? எந்த அரசியல் நிகழ்ச்சியிலுமே பண்ண மாட்டாங்க. அப்படி காலையில் நீங்கள் ஒரு நிகழ்ச்சி பண்ணிவிட்டு அதை பற்றி பேசியிருக்கீங்க, கண்டிப்பாக அதை பற்றி விவாதமாகும். அது இது வந்துச்சுன்னா இது இந்த ஈவினிங்குள்ளே இந்த மேட்டர் இருந்தாலும் உங்களுக்கு பெருசாக போகும். அப்போ இது ஏதோ வந்து டைவர்ட் பண்ணி படத்துக்கு ப்ரொமோஷனுக்கு தான் அங்கே பேசியிருக்கிறவங்க மாதிரி தான் தோணுது. ஏன்னா இந்த பாடலில் வரக்கூடிய காட்சியில் அந்த செல்ஃபி இது இருக்குது, இங்கேயும் செல்ஃபி எடுக்கிறாரு. அப்போ இந்த பாட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தான் அந்த நிகழ்ச்சியில் அதை பயன்படுத்தினாரோங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குதுல்ல. ஜனநாயகன் பொறுத்த வரைக்கும் சார், முன்னாடியே வந்து விமர்சனம் என்ன அப்படின்னா, படத்தில் வந்து இந்த கூட்டத்தினுடைய சில காட்சிகள் ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய குற்றச்சாட்டுகள் வந்தது. இப்போ பாட்டெலாம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு, ஆனால் அந்த பேச்சு எதுவுமே இல்லை. அப்போது அப்படி எதுவும் சம்பவம் இல்லைன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, படத்தில் க்ரௌடான காட்சிகள் இருக்குது. அது வந்து ஒரு ஊருக்கு போய் ஓட்டு போடுற மாதிரியான காட்சிகள்லாம் எடுத்துக்கிறாங்க. மதுரையில் எடுத்துருக்காங்க, பல ஊர்களில் எடுத்துக்கிறாங்க. ஒரு பெரும் க்ரௌடு திரண்டு வர மாதிரியான காட்சி இந்த பாட்டை பார்க்குறப்பயே இருக்குது. பல பேர் வந்து கூட்டமாக நிற்கிறாங்க, ஓடுறாங்க, மேலே இருந்து பார்க்குறாங்க. சில வார்த்தைகளாக ரத்தக்கரை அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் கூட இருக்குது. அப்படிங்கும்போது படத்தில் அந்த மாதிரியான க்ரௌட் காட்சிகள் இருக்குது, ஷார்ட்ஸ் இருக்குது. ஆனால் அதை எடுத்ததை இவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது. ஏன்னா இந்த க்ரௌடும் இந்த படத்தில் உள்ள க்ரௌடும் ஒரே மாதிரியாக தான் இருக்குது அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. அது படம் வந்த பிறகு தான் நமக்கு தெரியும். ஓகே, இதுக்கு முன்னாடி சார் நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வரும்போது பொதுவாக தங்களை புகழ்ச்சியாக பேசிக்கிறதுக்கோ இல்லை அவங்களுடைய ஐடியாலஜிஸை சொல்கிறதுக்கோ ஒரு படமோ பாட்டோ எடுக்கிறது சகஜம் தானே. ஆனால் விஜய் வரும்போது மட்டும் அது விமர்சனத்துக்குள்ள இல்லை, விமர்சனத்துக்கு உள்ளாகலையே. யார் விமர்சனம் பண்ணுறாங்க? அவர் கடைசி படம்னு சொல்கிறாரு. எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் படத்தை நடிச்சிருந்தார். உதயசூரியனை பார்க்கையில் பாட்டே பாடியிருக்கிறார். பாட்டு இருக்கு அவருடைய படம். கருப்பு சேப்பு சேலை கட்டி டான்ஸே ஆடி இருப்பாங்க. அப்படிங்கும் போது அதெல்லாம் வந்து இயற்கையான விஷயம். இப்போ கலைஞர் அண்ணா ரெண்டு பேருமே தனக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சமூக நீதியான கருத்துக்களை சொல்லிகிட்டே போவாங்க ஆரம்பத்தில். எம்ஜிஆர் அதை வந்து தன்னோட இமேஜை வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பார். எம்ஜிஆரை வந்து ஒரு பெரிய கூட்டம் ஃபாலோ பண்ணுறாங்க, கொண்டாடினாங்க அப்படின்னா அவர் தனிப்பட்ட முறையில் எப்படி இருந்தாலும் அவருடைய வெளியில் தெரியக்கூடிய இமேஜை வந்து அவர் கட்டமைச்சிட்டே இருந்தார். ஒரு சினிமா நடிகராக இருக்கப்பே கட்டமைச்சிட்டே இருந்தார். எம்ஜிஆர் வந்து கொடை வள்ளல், எம்ஜிஆர் வந்து அப்படி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கட்டமைச்சிட்டு அவர் நடிக்கக்கூடிய படங்கள்லையும் சரி, தண்ணி அடிக்கிற மாதிரியோ தம் அடிக்கிற மாதிரியோ ஒரு அந்த மாதிரி வயதானவர்களை இழிவாக பேசுகிற மாதிரியான காட்சிகள் நடிக்க மாட்டார். தன்னை வந்து ஒரு ஹீரோவாகவே அவர் ப்ரொமோட் பண்ணிகிட்டே இருந்தார். பாடல்களும் அதுக்கு தகுந்த மாதிரி எழுதுவார். பாடல்கிற விஷயத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பார். ஒரு கவிஞர்கள்லாம் பல கவிஞர்கள்லாம் ஒரு பாடல் மாற்றிருக்காருன்றாங்க. ஒரு பாடல் எழுதி அவருக்கு பிடிக்கல, அந்த எழுதிக்கு பிடிக்கல, அந்த வார்த்தையை உட்காரலன்னு வேறு கவிஞர்களில் வச்சுலாம் எழுதின பாடல்கள்லாம் நிறையா பாடல்கள் நிறைய வரலாறு இருக்குது. அப்போது ஒரு இமேஜை வந்து எம்ஜிஆர் வந்து கிரியேட் பண்ணிட்டே இருந்தார். அதனால் எம்ஜிஆர் வந்து அரசியல் ரீதியாக பேசுகிறப்ப அது பெருசாக வந்து அங்கே விமர்சனம் ஆகலை. இப்போ ரெண்டுக்கு வித்தியாசம் தான். நீங்கள் போன படத்தில் வரைக்கும் சாம்பியனை உடைச்சிட்டு இந்த படத்தில் கொடியை தூக்குனீங்கன்னா இது விமர்சனம் வரத்தானே செய்யும். எம்ஜிஆர் அப்படி கிடையாது. எம்ஜிஆர் நீங்கள் திமுகவில் எம்ஜிஆர் இருக்க காலத்துலேருந்து எம்ஜிஆர் வந்து உதயசூரியனை பற்றி பாடுறாரு, அண்ணாவை பற்றி பேசுகிறாரு, சமூக நல்லிணக்கத்தை பற்றி பேசுகிறாரு, பெண்களுக்கு ஆதரவாக பேசுகிறாரு, வயதானவர்களுக்கு ஆதரவாக பேசுகிறாரு. அந்த மாதிரி மது பிடிக்கிற காட்சியோ புகை பிடிக்கக்கூடிய காட்சியோ அந்த மாதிரி இமேஜில் எம்ஜிஆர் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் செட் ஆகிட்டார். அதை கட்டமைச்சிக்கிட்டே இருந்தார். அதோடு சேர்ந்து இடையில் அரசியல் பேசுகிறப்ப அது பெருசாக விமர்சனம் ஆகலை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? போன படத்தை வரைக்கும் அண்டாவில் கலைக்கு குடிச்சிட்டு இந்த படத்தில் வந்து நீங்கள் வந்து
கையில் கொடியை தூக்கிட்டு புரட்சி செய்கிறேன், போராட்டம் பண்ணுறேன், நாட்டை மாற்ற போகிறேன், திருத்த போகிறேன் அப்படின்னா நீங்கள் இதுவரைக்கும் உங்களை ஃபாலோ பண்ணி வந்த நண்பா நம்பிகளுக்கு என்னத்தை சொல்லியிருக்கீங்க? ஆனால் எம்ஜிஆர் என்ன பண்ணார்? எம்ஜிஆர் உடலை கட்டுக்கோப்பாக வச்சுருக்கணும்னு நினச்சார். அதனால் எம்ஜிஆருடைய ஃபோட்டோ எல்லா ஊர்லேயும் ஜிம்மில் இருக்கும். அந்த காலங்களில் பார்த்தப்ப எம்ஜிஆர் ஃபோட்டோ ஜிம்மில் இருக்கும். நம்மளும் யோசிப்போம், எம்ஜிஆருக்கும் ஜிம்முக்கு ஏன் சம்மந்தம்னு கேட்டால், எம்ஜிஆர் ரசிகர்கள் பூரா வந்து உடலை கட்டு மஸ்து தான் வச்சுக்கணும், எம்ஜிஆர் மாதிரி மீசை வரைஞ்சிக்கணும், எம்ஜிஆர் மாதிரி கையை எப்படி மடக்கி விட்டுக்கணும், கையை மடக்கணும்னா இது லாம்ஸ் வேணும், அதுக்கு போய் கரலா கட்டை சுற்றணும் அப்படின்ட்டு எல்லா ஒரு ஜிம்லேயும் எம்ஜிஆர் ஃபோட்டோ இருக்கும். எம்ஜிஆர் ரசிகர்கள் பூராவே வந்து அந்த காலத்தில் வந்து எக்ஸசைஸ் பண்ணி உடம்பை கட்டுக்கோப்பாக வச்சுருவாங்க. பெரும்பாலும் இந்த கெட்ட பழக்கங்களுக்கு இது ஆக மாட்டாங்க. அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எம்ஜிஆர் ஃபாலோ பண்ணணும்னு கொண்டு வந்தார். தன்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு குறைந்தபட்சம் அதாவது சொல்லுவோம் படத்தில் அப்படின்னு அந்த விஷயம் சொன்னார். நீங்கள் என்ன பண்ணீங்க? கடைசி படத்தை வரைக்கும் இப்படி தானே பண்ணுறீங்க அப்படின்ட்டு திடீர்னு டிரான்ஸ்மிஷன் அரசியலுக்கு வந்த பிறகு நான் வந்து ஒரு புரட்சி பண்ணுறேன், போராட்டம் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு கொடியை தூக்கிட்டு அவருடைய வரலாறை சொல்கிறேன், வரலாற்றை மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து அது ஒரு அரசியலுக்கு வந்த பிறகு நீங்கள் பேச ஆரம்பிச்சிருக்கீங்களோ? ஆனால் ஒரு சில படங்களில் அவர் போகிற படத்தில் பாட்டில் பேசியிருந்தாலும் கூட இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. இந்த படத்தில் முழுக்க முழுக்க கொடுத்துருக்கறனால சரி அரசியல் ரீதியாக கட்சி ஆரம்பித்த பிறகு வரக்கூடிய படம். அந்த படத்தில் இந்த மாதிரியான மெசேஜ் இருக்கிறப்ப அது விமர்சனமும் கூட கிடையாது. அது அவருடைய படம், அவருடைய ரசிகர்கள் பார்க்க போகிறாங்க, அதை ஏற்றுக்கிற போகிறாங்க. அது விமர்சனம்னு சொல்ல முடியாது. இந்த படத்தில் அரசியல் தூக்கலாக இருக்குன்னு வேணால் சொல்லலாம், அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி திரு விஜய் அவர்கள் நடித்த படத்திலேயே பெருசாக அரசியல் பேசலைனாலும் அவருக்கு சில அழுத்தம் கொடுக்கப்பட்டது. அவருடைய படத்தை முடக்குனாங்க, வெளியே வர முடியாத அளவுக்கு பண்ணாங்க. வெளியே வந்ததுக்கு பிறகு விமர்சனங்களோ இல்லை அவரை வந்து தாக்கி பேசுகிறதெல்லாம் நடந்துச்சு. எல்லாருக்குமே என்ன கேள்வி அப்படின்னா, சார் இப்போ நேரடியாக திமுகவை எதிர்த்து அவர் களத்தில் பேசுகிறாரு, அப்போ அந்த அரசியல் வந்து படத்தில் ரெஃப்ளெக்ட் பண்ணுவாங்களோ இந்த கவர்மெண்ட்டு? இல்லை, அவர் ஒரிஜினலாக எதிர்த்து பேசணும்னா தலைவா படத்தில் ஒரு கையை கட்டி அணில் மாதிரி நான் உங்கள் ஆட்சிக்கு உதவி பண்ணுவோமா அப்படிங்கிற அந்த அரசியல் முதலில் பேசிட்டு அப்புறம் திமுக அரசியல் பேசணும் விஜய். இல்லை, அதையும் தானே அவர் எதிர்க்கிறாரு. எங்கே எதிர்க்கிறேன்? ஜெயலலிதா மேடம்னு சொல்கிறார், நீங்கள் கையை கட்டி உங்களுடைய ஆட்சிக்கு அணில் மாதிரி இருக்கேன், உடனே டைம் டு த லீடுங்கிற வார்த்தையை தூக்கிடுறோம்மா, நானும் உங்கள் அப்பாவும் உங்களுடைய ஆட்சிக்கு ஒரு அணில் போல் இருப்போம்மா அப்படிங்கிற அரசியலை முதலில் ஜெயலலிதா அவர்களால் நான் இந்த மாதிரியெல்லாம் வந்து அடக்குமுறைக்கு ஆளானேன் அப்படின்னு பேசிட்டு திமுகவே அப்படி அடுத்த லைன் பேசியிருந்தீங்கன்னா நீங்கள் தைரியமான ஆள். இப்போ அதை மட்டும் கட் பண்ணிட்டு இதை மட்டும் பேசுகிறப்ப தான் உங்கள் மேல் மறைமுகமாக ஒரு சந்தேகம் வருது இல்லையா? அதான் கேட்குறோம். இப்போ நீங்கள் எல்லாரும் கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு மாற்று அரசியல், நீங்கள் ஒரு புதிய அரசியல், புதிய எழுச்சி நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா எல்லாத்தையும் பேசணும்ல. எல்லாரும் இருக்கிறவங்க கூட தப்பு பண்ண வந்தையா, நான் சரியாக வந்திருக்கேயா, எனக்கு போடுங்க ஒன்றில் கேட்கணும். அதிமுக ஆட்சி காலத்தில் நீங்கள் உங்களை வந்து கஷ்டப்படுத்தலையா? ஒரு படத்தில் ஒரு எழுத்துக்காக நீங்கள் போய் கொடநாடு அளவுக்கு ஆசைப்படல காத்து கிடக்கலையா நீங்களும் உங்கள் அப்பாவும் போய்? அந்த வரலாறுலாம் நீங்கள் இப்போ அந்த வரலாறுலாம் இந்த பாட்டை சொல்லிக்கணுமா இல்லையா? அப்படி ட்ராலி ஷாட்டில் 2 பேர் நிற்கிற மாதிரி அந்த ஒரு காட்சி போட்டிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் இல்லையா? அது ஒரு டிராஜிக்கான சம்பவம். அதை திரும்ப திரும்ப அதையே நம்ம இல்லை உங்கள் நேரடியாக நீங்கள் அதிமுகவால் பாதிக்கப்பட்டீங்களா இல்லையா? அந்த மாவில் மிரட்டப்பட்டாரா இல்லையா? நீங்கள் உங்கள் படம் முடக்கப்பட்டதா இல்லையா? அதை நீங்கள் கடந்து போகிறீங்க. திமுக உங்களுக்கு நேரடியாக என்ன பண்ணுச்சு? இல்லை சார், ஆனால் இப்போ கேள்வி என்னென்னா சார், இப்போ உள்ள கவர்மெண்ட் வந்து அதே மாதிரி இந்த படத்தை வெளியே வர விடாமல் தடுக்கிறது. ஏன்னா பராசக்தியை வந்து சிலர் அப்படி தான் சொல்கிறாங்க, இந்த படத்தை வந்து தாக்கத்தை வந்து மட்டுப்படுத்துறது தான் இன்னொரு படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏங்க ஒரு தீபாவளிக்கு 2 படம் வரக்கூடாதா? ஒரு தீபாவளிக்கு 5 படம் 6 படம்லாம் வந்திருக்கு. இப்போ 2 படம் வந்திருக்கு, அவ்வளோ. பொங்கல் சீசன் தான் சீசன் 2 படம் தானே வந்திருக்கு. ஒரு 4 படம் மொத்தமாக வந்து 4 பெரிய நடிகர்கள் படம் வந்து விஜய் படத்துக்கு தேட்டர் கிடைக்காம முடக்கி வச்சுருந்தீங்கன்னா கூட சொல்லலாம். விஜய் வர்றப்ப, விஜய் மாதிரியான உச்ச நட்சத்திர நடிகர் படத்தை வர்றப்ப இந்த படம் வரையக்கூடாதா? ஏன் ரஜினி படம் கமல் படம் ஒன்றா வந்திருக்கு, ஒரே நடிகருடைய படம் 2 படம் வந்திருக்கு, ஒரே டேரக்டருடைய 2 படம் வந்திருக்கு. ஏன் சச்சின் சந்திரமுகி ஒன்றா வரலையா? பொங்கல் ஃபெஸ்டிவல் சீசனுங்கிறப்ப ஒரு 4-5 படம் வரும். இப்போ தேட்டர்கள் குறைவாயினால ஒரு 2 படம் வருது. இப்போ பொங்கல் மாதிரியான ஹாலிடேஸுங்கிறது தொடர்ந்து ஒரு 4-5 நாள் தொடர்ந்து லீவ் வருது. அப்படிங்கும்போது 2 படங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பராசக்தியை பொறுத்த வரைக்கும் இது ஆக்சிடென்ட்லாம் வந்து மாட்டுது. ஏன்னா அந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படம் தள்ளி போய் சில காரணங்களால் இப்போ வந்து நிற்கிது. ஆனால் ஜனநாயகன் படம் 6 மாதத்துக்கு முன்னாடி முடிஞ்ச படம். அவங்க பர்பஸாகவே தீபாவளி இப்போ பொங்கல் நேரத்தில் கொண்டு வந்தோம்னா அடுத்த 2 மாதம் தேர்தல் தேதி வரப்போகுது, அதுக்கு நம்ம பயன்பெறுங்கிறதுக்காக கொண்டு வந்துருக்காங்க. இதுதான் பார்க்கணும், இப்படி தான் பார்க்கணும். இப்போ இவர் படம் வரப்போ யார் படம் வரையக்கூடாதுங்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? ஒரு ஃபெஸ்டிவலில் 2 படம் 2 சாய்ஸாக இருக்க வேண்டாமா? குறைஞ்சபட்சம் பல சாய்ஸ் இருந்துச்சு ஃபெஸ்டிவலில். இன்றைக்கி சினிமா பார்க்குறதுக்கு பல நடிகர்களுடைய படம் இருந்துச்சு. இந்த படம்லாம் அந்த படம் பார்ப்பாங்க, அந்த படம்லாம் அந்த படம் பார்ப்பாங்க. இன்றைக்கி 2 சாய்ஸ் தான். அப்போ இதுவே நெருக்கடின்னு எப்படி சொல்லுவீங்க நீங்கள்? ஒரு தேட்டர் கிடைக்காம இருக்கா, இவர் பிரச்சாரத்துக்கு போகாமல் இருக்கிறாரா, ஏதாவது திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்கார்ல, இவருக்கோ இவர் சார்ந்த ஆட்களுக்கு இது வரைக்கும் ஏதாவது முடக்க? இன்றைக்கி போய் காவல்துறை பாதுகாப்பு கொடுத்துருக்கு நன்றி சொல்லிட்டு வந்திருக்கீங்களே காவல்துறைக்கு. அப்போ காவல்துறை உங்களுக்கு அடக்குமுறை பண்ணிச்சா? பாண்டிச்சேரியில் காவல்துறை உங்களுக்கு எப்படி நடந்துருச்சு? தமிழ்நாட்டில் காவல்துறை உங்களுக்கு எப்படி நடந்துருச்சு? QR கோடு போட்டு ஒருத்தர் தான் ஒரு QR கோடுக்கு ஒருத்தர் தான் போகணுன்னு அவ்வளோ ஸ்டிக் பண்ணி 5000 பேருக்கு தான் அவங்களை அலோவ் பண்ணிச்சு. இங்கே எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது.
இது நிறையா அவங்களுக்கு எவ்வளோ வேணாலும் வாங்க கூட்டு போனாங்க, அவங்களுக்கு எல்லா பாதுகாப்பு பண்ணாங்க. இதில் எங்கள் திமுக அவங்களுக்கு இது பண்ணிச்சு. படம் ரிலீஸ் ஆக போகுது, 1300 தேட்டர் இருக்குது, ரெண்டு படமும் ஆளுக்கு பாதி தேட்டராக பிரிச்சுக்கிடுவாங்க. எந்த படம் நல்லா இருக்கோ அந்த படம் ஓட போகுது, அவ்வளோதான். ஓகே சார், இந்த அரசியல் அது சார்ந்த விஷயங்கள் அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆடியோ லான்ச்சும் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு, ரசிகர்களும் காத்துட்ருக்குறாங்க. இப்படி தான் நல்ல வரவேற்பு இருக்கா? பெரிய வரவேற்பு, ஒரு பெரிய அளவில் டிக்கெட் போட்டுருக்குறாங்க. தமிழ்நாட்டிலேருந்து விஜயினுடைய சார்பாக ஒரு 250 பேர் போகிறாங்க. பல ரசிகர்கள் போகிறதுக்கு டிக்கெட் போட்டு வச்சுருக்காங்க. விஜய் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டமான மனநிலையில் தான் இருக்கிறாங்க. அதிலெல்லாம் வந்து மாற்றுக்கிட்டு. ஏன்னா விஜய் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய உச்ச நட்சத்திர நடிகர். அவரை பார்ப்பதற்கு மலேசியா வரைக்கும் கூட போகிறதுக்கு ரசிகர்கள் தயாராக தான் இருக்கிறாங்க. ஆடியோ லான்ச் வந்து நம்ம கிராண்டாக பண்ணுறாங்க. ஏற்கனவே உங்ககிட்ட முன்னாடி கேட்டிருந்தேன், இருந்தாலும் இப்பயும் கேட்டுறதா அப்டேட் இருக்கான்ட்டு. மற்ற பெரிய நடிகர்கள் அந்த ஆடியோ லான்ச்சில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு 99% யாரும் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவர் கூட ஒர்க் பண்ண டேரக்டர்ஸு, அவர் கூட ஒர்க் பண்ண சில முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் போகிறாங்க. பெரிய நடிகர்கள் இந்த நேரங்களில் போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு முத்திரை விழுகும். ஆனால் பல பேர் வந்து இன்றைக்கி சொல்கிறாங்க, அவர் போகிறாரு, இவர் போகிறார், ரஜினி போகிறாரு, கமல் போகிறாரு, அஜித் போகிறாரு, அப்படி இப்படின்னு நிறையா கதைகள் சொல்கிறாங்க. யாருமே போக மாட்டார்கள். ஏன்னா அது ஒரு கமர்ஷியல் ஈவெண்ட். அது டிக்கெட் போட்டு விற்கிறாங்க. ஒரு சாதாரண ஈவெண்ட்டும் கூட கிடையாது. அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு பேச போகிறாரு, கண்டிப்பாக அங்கே அரசியல் பேசுவார். அப்படிங்கும் போது எல்லாரும் தேவையில்லாமல் எதுக்கு நம்ம போய் இதில் வந்து நமக்கு ஒரு முத்திரை விழுந்துடும் இல்லையா அப்படின்றதுனால யாருமே அவாய்ட் பண்ணுவாங்க. இப்போ எல்லா நடிகர்களுமே எந்த கட்சியும் போக மாட்டாங்க. நடிகர்களாக இருக்கிறவங்க ஒரு அரசியல் மேடைகளில் ஏறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. ஏன்னா ஏதாவது முத்திரை விழுந்துடும் நமக்கு அப்படின்னு. அப்படிங்கும்போது விஜய் இன்றைக்கி வந்து நடிகரை தாண்டி அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறாரு. அப்படிங்கும்போது அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லை. ஓகே சார், உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களும் ரொம்ப நன்றி சார். அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி. HiQE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே.